சங்கீதம் 71ஆம் அதிகாரத்துல முதல் வசனமே, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இது தாவீதுடைய வசனம். தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போய் அவங்களுக்கு விரோதமா எழும்புற விரோதிகளுக்கு பயந்து ஓடி போய் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே நீதான்ப்பா என் நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அப்ப தாவீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு கான்பிடென்ட். தேவன் ஒருவர் தான் நமக்கு எல்லாமே செய்கிறவரா இருக்கிறார். நான் ஒரு நாள் ஒருபோதும் எந்த மனுஷன் முன்னாடி வெக்கப்பட்டு போகாதபடி எனக்கு நீங்க உதவியா இருங்க. நம்மளுடைய குடும்பத்துல கூட எவ்வளவோ பிரச்சனை. ஐயோ இந்த மனுஷன் முன்னாடி நம்ம வெக்கப்பட்டு போக கூடாதே ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம அங்கலாய்க்கிறோம் இல்லையா? அந்த அங்கலாய்ப்பு ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. ஏன்னா நம்மளோட தேவன் நம்ம இருதயத்தை அறிந்தவர். மனுஷன் என்ன நினைப்பா? நமக்கு முன்பாக நிற்பவர் நம்மளோட அப்பா. நம்ம தேவன் நமக்காக யாவே செய்து முடிப்பார். தாவீதுக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் மேல அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க. நமக்கு மனுஷன் மேலேயும் பணத்து மேலேயும் நம்பிக்கை இருந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. நம்ம நம்பிக்கை எதன் மேல இருக்கு? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை விடமாட்டேன். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த மனுஷன் கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்போம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு உங்களால நல்ல சொல்யூஷன் தர முடியுமான்னு கேட்போம். ஆனா தாவீது எந்த மனுஷன் நோக்கி போகல. கர்த்தருடைய சமூகத்துல அவர் முழங்கால் நின்று படியும் போது தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கைப்பா, எனக்கு நீரே நம்பிக்கையும் நீரே அடைக்கலமா இருக்கும்போதா கர்த்தர் அவரை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார். நான் எந்த மனுஷன் முன்னாடியோ எசப்பா, நான் ஒரு நாள் ஒருபோதும் எந்த மனுஷன் முன்னாடியோ வெக்கப்பட்டு போக கூடாதப்பா. என்ன ஒரு நாள் ஒருபோதும் அந்த நிலைமைக்கு என்ன நீங்க தள்ளிவிடாம என்ன எல்லா நாளிலும் பாதுகாத்து கொள்ளுங்கன்ட்டு கர்த்தருடைய சமூகத்துல கூப்பிடுறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமா நம்ம சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும், பாரம் இருக்கும். அதை எந்த மனுஷங்கிட்ட கண்டிப்பா சொல்லவும் கூடாது. ஏன்னா மனுஷனோட யோசனை என்னைக்குமே வீண் தான். நம்ம நினைப்போம் அவங்க நமக்கு ரொம்ப ரிலேஷனப்பா, நமக்கு ரொம்ப சொந்தம், அவங்க நமக்காக தான் யோசிப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அது வீண். கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது கர்த்தர்கிட்ட மட்டும் தான் நம்ம யோசனை கேட்கணும். அப்ப அந்த யோசனை நமக்கு ஆண்டவரால் நிலைக்கப்படும் போது அது கரெக்டா இருக்கும். அதே வசனத்துல 4வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி நம்பிக்கையுமா இருக்கிறேன். நம்மளுடைய நோக்கம் யாரு? கர்த்தர் தான். தாவீது எல்லா நாள்ல கூட அவங்க ஆடு மேய்ச்சம்போது கூட கர்த்தரை நோக்கி தான் பாடுவாங்க. அவங்க பாட்டுன்னு பாடிட்டு அவங்க பாட்டுன்னு அந்த வேலையை பார்க்கதான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவங்கள ராஜாவாக உயர்த்தினார். நம்முடைய நோக்கம் தேவனுக்கு அறிவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லணும், எனக்கு இவ்வளவு இருக்குப்பா, நீங்க பார்க்கும்போது தான் எனக்கு அது சரியா வரும். நம்ம நினைப்போம் இல்லையா, என்ன ஏசப்பா நாங்க இவ்வளவு நாளும் நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த ஒரு ரிசல்ட் எனக்கு வரல, ஆனாலும் நாங்க உபவாசித்து ஜெபம் பண்றோம், உபவாசிக்க தான் எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட். ஆனா காத்திருப்போம். நம்ம தேவன் நம்முடைய எண்ணங்களை அறிந்தவர். நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நீரே நோக்கம். நம்முடைய நோக்கம் யாரு? ஏசப்பா மட்டும்தான். என் சிறுவயது தொடங்கி நம்பிக்கையுமா இருக்கிறார். மறுபடியும் தாவீதையா என் நம்பிக்கை நீங்க தான் சொல்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை ஏசப்பா மேல இருக்கு? நமக்கு தெரியும். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? பணத்தின் மேலையா, மனுஷங்க மேலையா, இல்ல கர்த்தர் பேர்லையா? ஒவ்வொருவரும் நாமளே ஆய்ந்த போது கண்டிப்பா நமக்கு தெரியும். அது கடைசி வசனம் 10வது, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கும் ஏகமாய் ஆலோசனை பண்றாங்க. நம்ம சத்துரு எப்பவுமே நம்மளை விழணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம விழுந்தாதான் அவங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க பயங்கரமா யோசிப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும், தீமையான எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு இவங்களை எந்த காரியம் கொண்டு வீழ்த்தணும்,
எதை சொன்னா இவங்க ரொம்ப சோர்ந்து போவாங்கன்னு அவங்களுக்கு ஈஸியா தெரியும். அந்த சொல்லினா அவங்க பலவீனமா ஆயிடுவாங்க. நம்ம அதை கொண்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா நம்ம எல்லா நாளும் ஆண்டவரை நம்பணும். ஏசப்பா, எங்க சத்துரு இப்படி பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்னு நம்ம டெய்லியும் தினமும் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போதா நம்ம சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போவாங்க. ஒரு வழியா வந்தவங்க 7 வழியா ஓடி போயிடுவாங்கன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். சேனைகளின் தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். நம்முடைய எல்லா எண்ணங்களையும் தேவன் மேல் வைப்போம். நம்ம மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஏன்னா நம் பட்சத்தில் யார் இருக்கிறார்? நம்ம தேவன் இருக்காரு. நம்மளோட அடைக்கலமும் அவரே, நம்மளோட பாதுகாப்பும் அவரே. இந்த சங்கீத கூட